Hi, welcome back to my channel. கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி அன்னைக்கு யுஎஸ் ஃபெட் சேர்மன் ஜெரைம் பவல் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதாவது 0.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாரு. இப்போ ரீசெண்டாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ் எக்கனாமி இப்போ நல்லா சாலிட் ஷேப்பில் இருக்கிறதாகவும் கிராஜுவலாக இனிமேல் வருங்காலத்தில் ரேட் கட் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டை அவர் வெளியிட்டிருக்காரு. இதே மாதிரி சிமிலர் அனௌன்ஸ்மெண்ட் இந்தியாவிலேயும் வரும்னு எதிர்பார்ப்பு பெருமளவில் நிலவுது. அது மட்டும் கிடையாது, ஆர்பிஐ கவர்னரான சக்திகாந்த தாஸ் அக்டோபர் மாதத்தில் நடக்கிற ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் ரேட் கட் சம்பந்தமான அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுவார் அப்படின்னு பெரும்பாலான அனலிஸ்ட் எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் கிடையாது, ஆர்பிஐ கடந்த செப்டம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு இந்தியாவோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா ஃபார் த ஆகஸ்ட் மந்த் வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் ரேட்டுங்கிறது ஆகஸ்ட் மந்தில் 3.65% இருந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் செகண்ட் லோவஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இன்றைக்கி வந்து இந்தியாவில் இன்ஃப்ளேஷனுங்கிறது கட்டுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷனுங்கிறது கட்டுக்குள்ளே வந்தாலே ரேட் கட்டுங்கிறது வந்து பெருமளவில் எதிர்பார்க்கலாம். ஸோ யுஎஸ் ஃபெட் சேர்மன் மாதிரியே ஆர்பிஐ சேர்மனும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறது சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டாருன்னா இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் செக்டர் பெருமளவில் பூம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த செக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா ரியாலிட்டி செக்டர். ஏன் ரியாலிட்டி செக்டர் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது வந்துட்டு கட் பண்ணும்போது தான் அப்போ தான் குறைவான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம நாட்டில் இருக்கிற மக்களும் சரி, வெளிநாடு வாழ் இந்தியர்களும் சரி பெருமளவு இந்தியாவில் நிலம் வாங்குறதுக்கோ இல்லை வீடு வாங்குறதுக்கோ ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ ரியாலிட்டி செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ரியாலிட்டி செக்டர் கூடவே சேர்ந்து லோன் டிஸ்பர்ஸ் பண்ணுற பேங்க்ஸ் அப்புறம் என்பிஎஃப்சிஸ்க்கு வந்துட்டு பெருமளவில் பிஸ்னஸ் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்தியாவில் ஹவுசிங் லோன் கொடுக்குற கம்பெனிஸாக இருக்கிற எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்புறம் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் போன்ற ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்து பெருமளவு பிஸ்னஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக இருக்குது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்புறம் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், இந்த 2 கம்பெனிஸோட பிஸ்னஸ் கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி 1989 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி பேசிக்காக லாங் டேர்ம் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க இண்டிவிஜுவல்ஸ்க்கு. அது மட்டும் கிடையாது, இவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் பிளாட் வாங்குறதுக்கான லோன், அப்புறம் ஹோம் லோன், அப்புறம் வந்து ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக லோன், அப்புறம் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் ரீஃபினான்ஸ் ஹோம் லோன்னு சொல்லி நிறையா தேவைகளுக்காக இவங்க ஹவுசிங் லோன்ஸ் தராங்க. இவங்க பேசிக்காக யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ், இண்டிவிஜுவல்ஸ், அப்புறம் ஹவுசிங் டெவலப்பிங் கம்பெனிஸ், பில்டர்ஸ், இவங்கள தான் டார்கெட் பண்ணி இவங்களுக்கு தேவையான ஹோம் ரிலேட்டட் லோன்ஸ் எல்லாம் இவங்க தராங்க. இந்த கம்பெனி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடத்துல ஆப்ரேட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து இந்தியாவில் நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு துபாயிலையும் ஒரு பிரான்ச் இருக்குது. இந்த கம்பெனி தான் இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக இருக்குது. இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,88,665 கோடியாக இருக்குது ஆஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2024. இதே பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இப்போ தான் ரீசெண்டாக ஐபிஓ கூட வந்திருக்கு. இந்த கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணது 2008. இவங்களும் பார்த்தீங்கன்னா எல்ஐசி மாதிரி பேசிக்காக ஹவுசிங் ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனி தான். இவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் ஹோம் லோனுக்காக ஃபினான்ஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஹோம் லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கும் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஹோம் லோன் எகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பண்ணுறாங்க, லீஸ் ரெண்டல் டிஸ்கவுண்டிங் பண்ணுறாங்க, அப்புறம் ஹவுசிங் டெவலப்பிங் கம்பெனிஸ்க்கு தேவையான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி இந்தியாவில் கிட்டத்தட்ட 215 இடத்துல பிரான்ச் இருக்குது. 174 லொக்கேஷனில் இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 97,071 கோடியாக இருக்குது ஆஸ் ஆஃப் 30th June 2024. இப்போது இந்த 2 ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸும் எந்த மெட்ரிக்கில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இவங்க ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ங்கிறது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸோடது 2023 ஃபினான்ஷியலில் 2.41% இருந்திருக்கு. இதே இந்த 2024 ஃபினான்ஷியலில் பார்த்தீங்கன்னா 3.08ன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ங்கிறது 4.1% இருக்குது, விச் இஸ் 1.202% ஹையர் தேன் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். இருந்தால் கூட ஃபினான்ஷியல் இயர் 2023 4.5% இருந்திருக்கு இந்த கம்பெனிக்கு. இதே ஃபினான்ஷியல் இயர் 2024 பார்த்தீங்கன்னா 4.1%ன்னு சொல்லி 0.40% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு வந்துட்டு எல்ஐசியோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஜாஸ்தியாக இருக்குது. இருந்தாலும் லாஸ்ட் 1 இயரில் எல்ஐசி வந்துட்டு அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை பஜாஜ் ஹவுசிங்கோட ஜாஸ்தியாக பண்ணியிருக்காங்க. இதே கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2024 எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸோடது 20.78% சொல்லி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா
2023 ஃபினான்ஷியல் இயரோட இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதே பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் எல்ஐசியோட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோங்கிறது 21.28 இருந்திருக்கு ஃபினான்ஷியல் இயர் 2024. இதே 2023 பார்த்தீங்கன்னா 21.58% இருந்திருக்கு. ஸோ 2023 to 2024 கம்பேர் பண்ணும்போது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டடில் எகெயின் கொஞ்சம் டிப்பாக இருக்குது. இருந்தாலும் ஓவரால் கம்பேர் பண்ணும்போது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸோட பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டடுக்கு கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோங்கிறது 0.50% ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ ரெகுலேட்டரி நாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிங்கிறதுக்கு மினிமம் 15% இருக்கணும் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோங்கிறது. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியுமே அதுக்கு மேலேயே இருக்காங்க. ஸோ இந்த பேராமீட்டர்லேயும் இந்த ரெண்டு கம்பெனி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷன் கவரேஜை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் 2024 எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு 66.12% இருக்குது. இதே பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு 63.70% இருக்குது. ஸோ ப்ரொவிஷன் கவரேஜை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை பேங்கிங் கம்பெனியாக இருக்கட்டும் அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய பேராமீட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்பிஏ தான். அது கிராஸ் ஜிஎன்பிஏ அதே மாதிரி நெட் என்பிஏ இது ரெண்டு தான் முக்கியமாக பார்க்கணும். என்பிஎஸை பொறுத்த வரைக்கும் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டடோட ஜிஎன்பிஏங்கிறது 3.31% இருக்குது ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2024. இதே பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 0.27 தான் இருக்குது. நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா எல்ஐசிக்கு 2024 ஃபினான்ஷியல் இயரில் 1.63% இருந்திருக்கு. இதே பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு 0.10% தான் இருக்குது. ஸோ இவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ ஒரு பேங்கிங் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியாக இருக்கட்டும் என்பிஏ அளவுக்கு குறைவாக இருக்கும் அவ்வளோவுக்கு அவ்வளோ நல்லது. விச் மீன்ஸ் அவங்களோட அசட்டோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸை விட பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அவங்க ஜிஎன்பிஏ அப்புறம் நெட் என்பிஏ இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸ்லையுமே வந்துட்டு அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேராமீட்டர்லையுமே ஓவரால் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸோட பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ மற்ற மெட்ரிக்ஸை பார்க்கலாம். எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட்டாக 669 ருபீஸ்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ஷேர் மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 36,755 கோடியாக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது 2,80,665 கோடியாக இருக்குது. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸோட புக் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 572 ரூபாயாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் டு புக் பிபி ரேஷியோங்கிறது பார்த்தீங்கன்னா 1.16 இருக்குது. ஸோ நெட் என்பிங்கிறது 1.63 இருக்குது. இதே பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட்டாக 155 ரூபாய்ன்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட ஷேர் மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,28,845 கோடியாக இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 97,071 கோடியாக இருக்குது. ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 7.16 இருக்குது. இதோட ஆக்சுவல் புக் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21.95 இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸுங்கிறது வந்துட்டு புக் வேல்யூவோட 1.16% தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஹையர் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதே பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூவோட 7 டைம்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. விச் மீன்ஸ் இன்றைக்கி தேதிக்கு எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸோட பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் ஷேர் வந்துட்டு ஓவர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஷேரோட நெட் என்பிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது 0.10% சொல்லி. ஸோ இப்போ மற்ற மெட்ரிக்ஸ் பார்க்கலாம். இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவென்யூங்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அவங்க ரெவென்யூங்கிறது பார்த்தீங்கன்னா 5 டிஜிட்டில் இருக்குது. அதாவது 19,740 சொல்லி இருக்குது 2020. இதுக்கு அடுத்த வருஷம் 19,886, அதுக்கப்புறம் 19,978, அதுக்கப்புறம் 2023 22,717 crores, அதுக்கப்புறம் 27,277 crores சொல்லி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அவங்க இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. இதே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2,404 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க மார்ச் 2020. அதுக்கு அடுத்த வருஷம் 2,741 கோடின்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் 2,286 கோடின்னு சொல்லி ஸ்லைட்லி டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதே மார்ச் 2023 பார்த்தீங்கன்னா 2,891 கோடின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா 4,760 கோடின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டோட கம்பேர் பண்ணோம்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டோட ரெவன்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,646 கோடியாக இருந்திருக்கு மார்ச் 2020. அதுக்கு அடுத்த வருஷம் 3,155 கோடின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே மார்ச் 2022 3,767 கோடின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச் 2023
5665 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் மார்ச் 2024ல 7617 கோடின்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் எல்ஐசியோட ரெவன்யூங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த டைமாக பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டடோட ரெவன்யூவாக இருக்குதுன்னு சொல்லலாம். இதே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மார்ச் 2020ல் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோடது 421 கோடியாக இருந்திருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் 453 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் மார்ச் 2022ல் 710 கோடின்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ச் 2023ல் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் 4 டிஜிட் டச் பண்ணியிருக்காங்க. 1258 க்ரோஸ்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே மார்ச் 2024ல் பார்த்தீங்கன்னா 1831 கோடின்னு சொல்லி இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்டும் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் மாதிரியே ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெண்டு கம்பெனிஸுக்குமே ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லோன் புக்கோட க்ரோத் பார்த்தா ஃபினான்ஷியல் இயர் 2025ங்கிறத 15% இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறத டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹவுசிங் லோன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 58,937 கோடிக்கு லோன் டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அடுத்த வருஷத்தில் இதை விட ஜாஸ்தியாக பண்ண போகிறதா அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் வரப்போகிற காலகட்டத்தில் கார்பரேட் லோன்ஸும் சரி, அதே மாதிரி பில்டர்ஸ்க்கு கொடுக்குற லோனும் சரி பெருமளவில் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஃபியூச்சர் பிளான்ஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு லோ ரிஸ்க் லோன்ஸில் தான் வந்து பெருமளவில் கொடுக்குறாங்க. அதுவும் இண்டிவிஜுவல்ஸுக்கு, அதுவும் சேலரிடு பீப்புளுக்கு தான் பெருமளவு லோன் கொடுக்குறாங்க. அந்த லோன்ஸ் வந்து லோ ரிஸ்க்காக இருக்கிறனால தான் இந்த கம்பெனியோட நெட் என்பியும் ஜிஎன்பியும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த கம்பெனி வரப்போகிற நாட்களில் சேலரிடு பீப்புள் மட்டும் இல்லாமல் நான் ப்ரொஃபஷ்னல் அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புளுக்கும் பெருமளவில் லோன் கொடுக்க போகிறதா அவங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கம்பெனிஸுமே வந்துட்டு பெஸ்ட் கம்பெனிஸாக இருக்காங்க ஹவுசிங் ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதில். இந்த ரெண்டு கம்பெனிஸுமே ஃபண்டமெண்டலையும் சரி ஃபினான்ஷியலும் சரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒரு சில பேராமீட்டரில் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்துட்டு எல்ஐசியோட பெட்டராக இருக்குது. ஒரு சில பேராமீட்டர்ஸில் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட பெட்டராக இருக்குது. ஓவரால் இந்த ரெண்டு கம்பெனிஸுமே ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத் இருக்குங்கிறத என்னால் சொல்ல முடியும். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனிஸை பற்றிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ திங்க் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.